ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது ஒரு பைல் செலெக்ஷன். உங்கள் முன்னாடி நான் 2 பைல் டிஸ்ப்ளே பண்ணுறேன். எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக பிடிச்சிருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் 1 வீடியோ பார்க்குற டைமில் அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு காம் எனர்ஜியில் இருங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகே, ஸோ ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பைல் 1 ஓவரால் கார்ட் பார்க்கும்போது உங்கள் பர்சனோட மனசு உங்களை சுற்றி தான் இருக்குது. ஓகே, உங்களை சுற்றி தான் கம்ப்ளீட்டாக உங்களை பற்றி தான் இருக்குது. உங்களை பற்றி தான் நிறையா நினைக்கிறாங்க. பட் வெளியில் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துக்குவாங்க. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு ஆழமான உணர்ச்சி இருக்குது. ஓகே, டீப் ஃபீலிங்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களை நினைக்காம ஒரு நாள் கூட அவங்க க்ராஸ் பண்ணி போகிறதில்ல. தினம் தினம் உங்கள ஒரு நினைப்பு வந்து உங்களோட நினைவு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, பேசாம இருக்கீங்கன்னா, நாள் ஆக ஆக உங்களோட நினைவுகள் வந்து அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கே தவிர கம்மி ஆகல. உங்கள ரொம்ப மிஸ் பண்ற உணர்வு வந்து அவங்களுக்கு இப்ப இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்க்குற டைம்ல கூட அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஏன்னா, நீங்க தான் வந்து உங்கள தான் ஒரு மையமா வச்சு அவங்க உலகமே வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. பட் நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா அது தெரியாது. அவங்க எமோஷன்ஸ வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகல. ஹார்ட் சக்ரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து எதுவுமே இப்ப வெளியில காமிச்சுக்கிற மாரி கிடையாது. ஆனா மனசுக்குள்ள ஏக்கம் நெறைய இருக்கு. எஸ்பெஷலி உங்களோட பேசின அந்த தருணங்கள், அந்த சிரிச்ச நேரங்கள்லாம் நெறையா விஷயம் வந்து நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல. உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்க சீக்ரெட்ஸ் அவங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். அத தாண்டி ஃபன்னா ஏதாவது நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. சிரிச்சிருந்திருப்பீங்க. மூவி ஒண்ணா போயிருந்திருப்பீங்க. நெறைய வெளிய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா நெனைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெவி பெயின் குடுக்கு. ரொம்ப ஹெவி ஆகுது. அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பர்டன் வந்து அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றாங்க. டீப்பஸ்ட் பெயின்ல இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக். ஓகேவா? ஸோ அவங்க ஹார்ட் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓப்பன் ஆயிட்டிருக்கு. ஓகே. அண்ட் இப்ப நல்லா தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல இல்லாம சிங்கிளா இருந்தாலும், கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாம இருந்தாலும், உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையானது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க. ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே. இது வந்து ஷியூரா இருக்கு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு குழப்பமும் இருக்குது. ஆனா, அவங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாதாரணமானது கிடையாது. இதுல ஏதோ ஒரு 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 சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ, நான் நெனைக்கிற மாரி இது சாதாரணமானது கிடையாது அப்படிங்கிறது அவங்க நல்லாவே இப்ப ஆழமாவே அத யோசிக்கிறாங்க. ஆனா, இன்னொரு விஷயத்த நெனச்சு அவங்க ரொம்ப கவலைப்படுறது என்னன்னா,
நேரம். அவங்க டைம நெனச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்க கூட வந்து சேர முடியாம அது ரொம்ப தாமதம் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அது வந்து அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் எல்லாம் இப்படி மெதுவா நடக்குது? ஏன் இவ்ளோ நான் வெயிட் பண்ணணுமா என் பெர்சனுக்காக? ஏன் என்னால போய் அப்ரோச் பண்ண முடியல? ஏன் என் பெர்சன் என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க? இப்படிங்கிற கேள்விகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, என்னதான் டிலே ஆனாலும், இப்ப டைம் இல்ல, இது இது நமக்கான டைம் இல்லைன்னு சொன்னாலும், உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டு போற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்ல. ரொம்ப பொறுமையா காத்திருக்கிறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்காங்க. அது வந்து ஷூர். கண்டிப்பா பொறுமையா காத்திருக்கிறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க. அண்ட் அவங்க பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க வந்து மேபி உங்க கூட இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருந்திருக்கும். அவங்க ப்ராப்பரா உங்ககிட்ட வந்து லவ் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இனி உங்ககிட்ட வந்தாலும், இல்ல நீங்க அவங்க கிட்ட போனாலும், இனி வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கணும். நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பெர்சனா நான் இருக்கணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதியான ஒருத்தவங்கள நான் மாத்திட்டு தான் என் பெர்சனோட லைஃப்குள்ள போகணும். ஸோ இதுதான் என் லைஃப். இதுதான் பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சிகள்லாம் வந்து அதிகமா இருக்கு. இப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். ஸ்டார்ட்டிங்ல இருந்தத விட இப்ப வந்து ரொம்ப வந்து அது வந்து ஹெவி பர்டனாவும் இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து நாள் ஆக ஆக ரொம்ப அதிகமாயிட்டு தான் போயிட்டே இருக்கே தவிர கம்மி ஆகல. ஸோ உங்கள ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க. ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ டைம் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட எனர்ஜி அண்ட் அவங்களோட பிஹேவியர வந்து கொஞ்சம் இன்னும் தகுதி ஆக்கிக்கிட்டு உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்ப டாரோல அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துரலாம். ஸோ, இப்ப உங்க பெர்சனோட மனசு வந்து ரொம்ப வந்து நான் ஆல்ரெடி சொன்னது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ஹார்ட் பிரேக் இருக்கு. அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா வந்து பாதிக்கப்பட்ட மாரி தான் இப்ப அவங்களோட ஃபீலிங் இருக்கு. ஓகேவா? ஏதோ சொல்ல முடியாத வலி இருக்கு. அத அவங்க வந்து மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு, அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்களே தவிர, எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களோட நடந்த விஷயங்கள், நெறைய பேசாத விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா? நெறைய புரியாத அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்குள்ள நெறைய வந்து ஒரு ஒரு அன்சால்வ்டு ஆன சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அ சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க சால்வே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலி அதிகமாக்குது. ஏன் வந்து பேசல? நம்ம பேசி அத வந்து சரி பண்ணியிருக்கலாமே! அப்டின்ட்டு அது வந்து அவங்க மனச வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்களும் உங்கள நெனச்சு ரொம்ப மனசு வந்து உடைஞ்ச மாரி தான் அவங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அது நம்ம கோபம்னு சொல்ல முடியாது. இல்ல ஒரு சோகம், ஏக்கம் எல்லாமே கலந்த மாரி இருக்கு. இது வந்து உங்க பெர்சன் ரொம்ப கோவமா இருக்காங்க, இல்ல சோகமா இருக்காங்க, ஏக்கமா இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க. இந்த மாரி ஆகாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது அவங்க அடிக்கடி ஸ்ட்ராங்கா அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வர ஆரம்பிச்சிருக்கு. அவேக்கனிங்னா இப்ப தான் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின உண்மைய வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி உங்க பிரேக்கப்க்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து புரியாம இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் இப்ப வந்து தெளிவாயிட்டு இருக்கு. உங்கள பத்தி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஒரு ஆழமான ஒண்ணு அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு தாமதமா வரும். பட் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள நெறைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க, நான் என்னதான் பண்றது? என்ன பண்ணனா இவங்க கிட்ட போக முடியும்? இவங்க கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுங்கிற ஒரு யோசனை இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன, இல்ல நான் வெயிட் பண்ணணுமா? இது சரியான நேரம் இல்லையா? இப்ப போனா வந்து சரியா இருக்காது. அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு. ஆனா உங்கள முழுசா விடுறதுக்கெல்லாம் மனசு கொஞ்சம் கூட அவங்க ரெடியா இல்ல. ஸோ இப்ப ரொம்ப பொறுமையா காத்திருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ டைம் ஆனாலும் சரி, எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. பட் உண்மையான அன்பு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எந்த பெர்சனுக்காக பார்க்குறீங்களோ, அது ட்ரூ லவ். பட் ஹார்ட் பிரேக் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு வலி வந்து அதிகமா இருக்கு. உண்மைய இப்ப தான் தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் பேஷன்ட்டா வெயிட் பண்ணணுங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ பைல் 1 இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. இப்ப இதுதான் உங்கள பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு மெசேஜ் வேணும் உங்க பெர்சன்ட்ட இருந்துனா, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி இந்த வீடியோ பார்க்குற டைம்ல அவங்க உங்கள பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? அவங்க டீப்பஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்துரலாம். உங்க பெர்சன் நெனச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காம் எனர்ஜில இருங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகே. உங்களுக்கு ரெசனேட் ஆகுறத மட்டும் எடுத்துக்கோங்க.
ஓகே. பைல் 2 இப்ப வந்து அவங்க பயங்கர குழப்பமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஓகே. பைல் 2 உங்க பெர்சன் வந்து பயங்கர குழப்பம். ஸோ இந்த டைம்ல நெறைய உணர்ச்சிகள்ல வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. நெறைய உணர்ச்சிகள் இருக்கு. அவங்க பயங்கர குழப்பம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கு. ஆனா, ஸ்டில் உங்கள ரொம்ப நெனைக்கிறாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா, அந்த ஃபீலிங்ஸ உங்ககிட்ட எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம, அவங்களே அவங்களுக்குள்ள ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க. ஓகே. அவங்கள வந்து உங்கள விடவும் முடியல. உங்ககிட்ட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது நல்லா ஃபீல் பண்றாங்க. அடிக்கடி உங்கள நெனைக்கிறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க அவங்கள பத்தி என்ன இப்ப நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட 2 விதமான ஃபீலிங்ஸ் என்னன்னா, அன்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில ஏக்கமும் அதிகமா இருக்கு. இது 2மே வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் தான். அன்பும் இருக்கு, ஏக்கமும் இருக்கு. ஓகே. பட் எது சரி, எது தவறு, இதுல போலாமா, வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப் கன்டின்யூ பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு தெளிவா அவங்களால முடிவு எடுக்க முடியல. ஸோ உங்ககிட்ட வந்து பேசுறதா, இல்ல வெயிட் பண்றதா, இல்ல உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகுறதா, அப்படிங்கிற மாதிரி பல குழப்பம். அவங்க ரொம்ப தெளிவாலாம் கிடையாது. ரொம்ப தெளிவே இல்லாம இருக்காங்க. அண்ட் அவங்க ஃபீலிங்ஸையும் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாரி கிடையாது. என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கும் அவங்க ரெடியா இல்ல. ஆனா, நீங்க அவங்கள பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல நம்ம மேல இன்னும் லவ் இருக்கா? இல்ல நம்மள மறந்துட்டாங்களா? அப்படிங்கிற கேள்விலாம் வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கு. அண்ட் உங்கள மிஸ் பண்ற ஃபீலிங் வந்து உண்மதான். ஓகேவா? இது ட்ரூ லவ். ரொம்ப ட்ரூவா லவ் பண்றாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. அது அவங்கனாலயே வந்து மறுக்க முடியல. அது அவங்கனால ஆமா நான் இப்ப லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுட்டுலாம் முடியல. ஆமா எனக்கு லவ் இருக்கு. என் பெர்சன் மேல லவ் இருக்கு அப்படின்ட்டு அவங்களே ஒத்துக்குறாங்க அவங்களுக்குள்ளயே. இந்த கார்ட் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ட்வின் ஃப்ளேம் எல்லாரும் கிடையாது. சில பேர் ஓகே. நீங்க ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான சான்ஸ் நெறையா இருக்கு. சோல் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கு. 2 பேருமே ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரே மாரி இருக்கும். நீங்க என்ன பிரதிபலிப்பு இருக்கோ, அதே தான் அவங்களும் அங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிரதிபலிப்பு வந்து 2 பேருக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். சரியா? என்ன மாரி உணர்ச்சிகள் வந்தாலும் 2 பேரும் ஒரே மாரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு. உங்களுக்கும் மேபி அந்த மாதிரி இருக்கலாம். பட் உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏக்கம் அதிகமா இருக்கு. நீங்க தான் வேணுங்கிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன். ஏன்னா பைல் 1ல வந்து சோல் கான்ட்ராக்ட் வரல. பட் இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் எனர்ஜிலாம் வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பைல் 2. ஓகே. கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. அது எல்லாமே நீங்க ஃபீலும் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க அது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப டாரோல உங்க பெர்சன் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னு நம்ம பாத்தரலாம். இதுல வந்து என்னன்னா, அவங்க லைஃப்ல எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்னலாம் எதிர்பார்க்கலையோ, அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. எல்லாமே சடனா நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து டவர் கார்டு வந்திருக்கு இல்லையா? டவர் கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆ சில விஷயங்கள் நம்பிக்கைய உடைஞ்ச மாரி இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை வந்து உடைஞ்ச மாரி இருக்கு. அவங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள வந்தாங்க. மேபி உங்களுக்கு உங்க பெர்சன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். ஆர் உங்க பெர்சனுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். பட் நம்பிக்கை வந்து இங்க உடைஞ்ச மாரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கு. இங்க ஏன் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்திருக்குன்னா, 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு உண்மைய வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. ஓகே. ஏதோ ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். அது சம்திங் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருந்திருக்கலாம். பட் இப்ப அத பத்தி பேச ரெடியா இருக்காங்க. பட் பேசினா பிரச்சனை ஆகுமோ? அந்த சீக்ரெட்ட பத்தி மறுபடியும் பேசனா பிரச்சனை வருமோங்கிற பயம் இருக்கு. இங்க சீக்ரெட் எதுவும் இல்லைங்க பட்சத்துல, அவங்க எமோஷன்ஸ சில பேர் மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? அது கூட உங்க சண்டைக்கு வந்து அ அந்த பிரச்சனைனால தான் வந்து சண்டை வந்திருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஏன் அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம வந்து மறைச்சு வச்சோம். அத பத்தி பேசணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் வந்து அவங்களுக்கு நெறையாவே இருக்கு. இதுல வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்றோம்னா, அவங்க மனசு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹர்ட். ஸோ இதுக்கு மேல வந்து எந்த வேதனையுமே அனுபவிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு டிப்ரஷன் போவோம்ல, அந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. நீங்க பேசின வார்த்தைகள், இல்ல அவங்க பேசின வார்த்தைகள், உங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டை, அந்த பேசின வார்த்தைகள், அந்த நடந்த விஷயங்கள், இந்த இப்ப வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவங்க மனசுல மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி நைட் டைம்ல தனிமையில இருக்கும்போது, அது அதிகமாவே அத ஃபீல் பண்றாங்க.
ஓகேவா? இதுல குயின் ஆஃப் கப் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஆழமான அன்பு, அந்த லவ் எல்லாமே இன்னும் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க மேல இப்ப மேபி நீங்க பேசாம இருக்கலாம், நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், அல்லது லெஸ் கம்யூனிகேஷனா இருக்கலாம். உங்களுக்கு கூட டவுட் வரும். என் பெர்சன் என்ன இன்னும் லவ் பண்றாங்களா? அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து உங்கள லவ் பண்றாங்க. ரொம்ப ஒரு டீப் ஃபீலிங் அண்ட் டீப் லவ் எல்லாமே இருக்கு. பட் கோபமும் இருக்கு, வலி அதிகமா இருக்கு. என்னதான் கோபம், வலிலாம் இருந்தாலும், உங்க மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு முழுசாலாம் மறையல. ஓகேவா? அவங்களோட இப்ப கரண்ட்டா என்ன நெனைக்கிறாங்கன்னா, உங்கள ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்களே புரிஞ்சுக்கணும். மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி தேடுறாங்க. இந்த மாரி இனிமேட்டு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வர்றது, பேசுறது, சண்டை வர்றது, மறுபடியும் பேசுறது, சண்டை வருது அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயங்கள் பேசுறாங்க. வாழ்க்கையில வந்து அத ரொம்ப உணர்ச்சி எமோஷன்ஸ காமிக்காம நல்லா வந்து ஒரு பிராக்டிகலா என்னவோ லைஃப்ல என்ன பிராக்டிகலா என்ன பேசனா நீங்க லைஃப் லாங் அவங்க கூட வருவீங்களோ, அத பத்தி பேசணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இன்னும் வந்து ரொம்ப அவசர அவசரமாலாம் எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுப்பா எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப கரண்ட்டா அவங்களோட ஒரே கவலை என்னன்னா, ஏன் இப்படிலாம் நடந்துச்சு? ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஏன் இந்த மாரியான ஒரு செப்பரேஷன்? ஸோ நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த ரிலேஷன்ஷிப்ப சரி பண்ண முடியுமா? இல்ல நான் இப்ப அமைதியா இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? என் பெர்சன் வருவாங்களா? ஸோ இந்த மாதிரியான குழப்பம்லாம் அதிகமா இருக்கு. பட் மனசு வந்து ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக். ஓகேவா? ரொம்ப வலியில தான் இருக்காங்க. உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எதுவுமே அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எதையுமே வெளியில சொல்ல முடியல. அண்ட் ரொம்ப எல்லாமே அவசர அவசரமா நடந்திருக்கும். சடனா நடந்திருக்கும் உங்க லைஃப்ல. தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமா நடந்திருக்கும். ஏதோ ஒரு சீக்ரெட் இல்ல வெளி ஆட்கள், தேர்ட் பார்ட்டி அந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்க வந்து பிரிஞ்சிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு ஸ்டேபிளா, ஒரு செக்யூர்டான லைஃப், ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃப் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. வெளியில வந்து அவங்க பார்க்கறதுக்கு அமைதியா, நல்லா கூலா இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், உள்ளுக்குள்ள வந்து அவங்க நெறைய யோசனை, நெறைய உணர்ச்சிகள் அது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனாலேயே என்ன ஸ்டெப் எடுத்தாலும் ரொம்ப ஸ்லோவா, மெதுவா தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ பைல் 2 இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்கா உங்க பெர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், என்ன நெனைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்றது தெரியணும்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.